தூத்துக்குடி முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை அடித்து மீன்பிடி தொழிலை பாதித்து தமிழக அரசு சார்பாக கப்பல் கட்டுத்தளம் என்ற பெயரில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடங்களை தாரை வார்ப்பதை கண்டித்தும் கப்பல் கட்டும் தளம் திட்டத்தை கைவிடக் கோரியும் முத்தையாபுரம் பகுதியில் உப்பள தொழிலாளர்கள், உப்பு உற்பத்தியாளர்கள், மீனவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முள்ளக்காடு, முத்தையாபுரம், பழைய காயல், கோவளம் கடற்கரை பகுதிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சிறிய உப்பு உற்பத்தியாளர்கள் 500 பேர் உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். இதை நம்பி சுமார் 20,000 ஆண் பெண் தொழிலாளர்கள் உள்ளனர். மேலும் கோவளம் கடல் பகுதிகள் மீன்பிடித்தலில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முள்ளக்காடு, முத்தையாபுரம், பழைய காயல் ஆகிய பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் முதல் 3000 ஏக்கர் வரை மத்திய, மாநில அரசுகள் கொரிய நாட்டைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக தமிழக அரசின் தொழில்துறை சார்பாக பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இந்த கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள், உப்பள தொழிலாளர்கள், மீனவர்கள் ஆகியோர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஆனால் மத்திய, மாநில அரசுகள் இந்த திட்டத்தை கைவிட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியாளர் சங்கம், உப்பள தொழிலாளர் சங்கம் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் சார்பாக பாரம்பரிய உப்பு மற்றும் மீன்பிடி தொழிலை அடித்து பன்னாட்டு கம்பெனிகளை வாழ வைக்கும் கப்பல் கட்டும் திட்டத்தை உடனடியாக மத்திய, மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இன்று தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக தங்களது கண்டன கோஷங்களை இன்று மதியம் 1 மணி அளவில் எழுப்பினர். கப்பல் கட்டும் திட்டத்தை இந்த பகுதியில் கைவிடு. வளர்ச்சி 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 என்று கார்ப்பரேட் வளர்ச்சிக்காக திட்டம் போடும் அரசுகளே, பாரம்பரிய தொழில்களை, பாரம்பரிய தொழிலாளர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. கோவளம் முள்ளக்காடு, கோவளம் பசுவந்தரை தன்பாடு சிறிய அளவு உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் பி. சேகர் பேசுகிறேன். எங்களது வாழ்வாதாரத்தை அளித்து மத்திய, மாநில அரசுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடங்களை அழித்து அதில் கப்பல் கட்டும் தளம் கொண்டு வருவதை எதிர்த்து இன்று தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே இந்த இப்பகுதியில் முன்னால் போராட்டம் 2 முறை போராட்டம் நடந்தது, தெருமுனை பிரச்சாரமும் நடந்தது. நாங்கள் கப்பல் கட்டும் தொழிலை எதிர்க்கவில்லை. அதற்கு மாற்று இடத்தில் தூத்துக்குடிக்கு வடக்கே இடங்கள் நிறைய அரசு புறம்போக்கு தரிசு நிலங்கள் நிறைய உள்ளன. அந்த இடங்களில் நீங்கள் அமையுங்கள், அந்த பகுதியில் வளர்ச்சி அடையுங்கள். இங்கே ஏற்கனவே 10 கிலோமீட்டருக்குள்ளே 8 தொழிற்சாலைகள், மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருந்து மிகவும் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. மக்கள் வாழ்வதற்கே லாயக்கற்ற இடமாக மாறி வருகிறது. ஆகவே மத்திய, மாநில அரசுகள் பின்தங்கிய பகுதிகளுக்கு இத்தொழிலை கொண்டு சென்று அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தி எங்களை வாழ விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.